Hi friends, welcome to Ramesh Arsuvai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெட் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய 5 யம்மியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட்டு வச்சு ஒரு சூப்பரான பாப்கார்ன் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம். 2 ஒயிட் பிரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த பிரெட்டு வந்து அந்த பாப்கார்ன் வந்து அப்படியே அமுங்கின மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு இந்த மாதிரியான ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே அமுங்காமல் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதை நம்ம வெறும் கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்படி வதக்கும் போது அந்த ப்ரெட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பாப்கார்ன் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு கேரமல் பாப்கார்ன் கிடைக்கும். அதை நல்லா வறுத்துட்டு நம்ம கேரமல் சாஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே அளவு ஈக்குவலான தண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தண்ணி வந்து கேரமலைஸ் ஆகணும். அந்த கேரமலைஸ் ஆன ஒரு லைட் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. சர்க்கரை எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவு வந்து நம்ம பால் வந்து ஒரே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் வந்து அந்த கேரமல் பாப்கார்னுக்கான கேரமல் சாஸ். இது கொஞ்சம் நல்லா திக்கனாக ஆற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தியேட்டர் ஸ்டைலில் நம்ம கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியே வீட்டிலேயே உங்களுக்கு பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்லேட் ரெசிபி. இதுக்கு நம்ம 2 பிரெட் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையில் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எக்கு விஸ்க்கு கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா பீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து அந்த பேனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு அரை தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா அந்த பேனில் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருக்கோங்க. இதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஆம்லேட் ரெசிபி. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போனா தான் நீங்கள் ஆம்லேட் திருப்பி போடும்போது அது கீழே உதிராமல் இருக்கும். அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அது உடஞ்சிடும். அதனால் ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் அந்த பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அப்படியே வந்து தட்டை தலைகளாக கவுத்துனிங்கன்னா அந்த ஆம்லேட் வந்து அப்படியே பேனில் விழுந்துக்கும். உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ அந்த ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே சாஸோ இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஆம்லேட். இதை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்கான உங்களுக்கு ஆம்லேட் ரெசிபி கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மில்க் டோஸ்ட். இது வந்து மில்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டோஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கும் நம்ம 2 ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ஒயிட் பிரெட்டில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரௌன் பிரெட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நல்லா வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டோட 2 பக்கமும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு சூடான தவாவில் இந்த ப்ரெட்டை டோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம
சுகரை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் சர்க்கரையை வந்து தூவிக்கலாம். ஸோ நம்ம சர்க்கரை நல்லா தூவின பிறகு அதுக்கு மேலே வந்து பால் சேர்க்க போகலாம். நீங்கள் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பால் அப்படியே மேலே அந்த ப்ரெட்டு மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு நல்லா டோஸ்ட் ஆன பிறகு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஒரே டோஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இதை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பட்டர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து 2 பக்கமும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு மில்க் டோஸ்ட்டு. இதுக்கு வந்து எக்கோ இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸோ தேவையே இல்லை. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சாக்லேட் பனானா யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி ஸ்டைலில் செய்யலாம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டோஸ்ட் ரெசிபி. இதை பிரெட் ஸ்லைஸோட அந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்கை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு இதில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் வந்து நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு டிப்பிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை அந்த சப்பாத்தி ரோலர் வச்சு நல்ல லேஸான லேயரில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பனானாவை கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ்டு பனானாவாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தவாவில் பனானா சேர்த்து கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பனானாவை இந்த ப்ரெட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நியூட்டெல்லா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ அந்த மாதிரியான டஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக் மிக்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இதே மாதிரி தவா ஃப்ரையும் பண்ணலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரியான ஃப்ரை வந்து செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி 2ஐயும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது வந்து அடிக்கடி செய்ய முடியாது. ஏன்னா ஓவர் ஆயிலியாக இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை ஒரு டெசர்ட் சாப்பிட்ணும் அந்த ஃபீல் வரும்போது நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து பவுடரான சுகரை வந்து தூவிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு டெசர்ட் ஐட்டமாக கூட எடுத்துக்கலாம். நான் இதில் சாக்லேட்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து செய்யலாம். அடுத்து நம்ம கடைசியாக போக்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மில்க் யூஸ் பண்ணி பிரெட் அல்வா வந்து செய்யலாம். இதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான பிறகு நம்ம முந்திரி பருப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிஸ்மஸ் பழம் இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா லைட் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம அதை ஒரு பேனில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பிரெட் துண்டுகளை வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் டீப் ஃப்ரை வந்து ரொம்ப ஆயிலில் ரொம்ப கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியான பிரெட் ஸ்லைசஸ் கிடைக்கும். இது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நீங்கள் மீதமாக இருக்கிற ப்ரெட்டையும் இதே போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யில். இப்போ அதே பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதே போல் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அந்த பிரெட் துண்டுகள் வந்து பாலில் நல்லா கொதிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறும் போது அந்த ப்ரெட்டு வந்து நல்லா உடஞ்சி உங்களுக்கு அந்த அல்வா ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அந்த மில்கெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ ப்ரெட்டும்
நல்லா மைதா ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா வந்து நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய மில்க் பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.